ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்என் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் இன்று மார்ச் 16ஆம் தேதி காலை 8:35 மணி தொடங்கி நாளை மார்ச் 17ஆம் தேதிக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்கள் 8000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் எஸ்எஸ்டி டோக்கன்கள் காலை 9:31 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் காலை 10:05 மணி வரைக்கும் மட்டுமே கிடைத்தது. எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால நேற்றும் இன்றும் காலையிலேயே இந்த டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இந்த எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் நாளை மார்ச் 17ஆம் தேதி டோக்கன் வாங்குவதற்கு இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து காலை 9 மணி தொடங்கி மதியம் 2 மணிக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். கூட்டம் மிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் காலை 9 மணிக்கு முன்னாடியும் இந்த டோக்கன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடியவங்க மேக்சிமம் காலையில் 7 மணிக்குள்ள இந்த டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக டோக்கன்கள் கிடைக்கும். திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் காலை 5 மணிக்கு இன்று ஓப்பன் பண்ண சமயத்தில் 2150 ரூம் கோட்டாவோடு ஓப்பன் செஞ்சாங்க. இன்று மதியம் 12:10 மணி நிலவரப்படி 2065 ரூம் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. இன்னும் 811 ரூம்கள் அவைலபிளாக இருக்கு. ஸோ ரூம் தேவைப்படக்கூடியவங்க ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் ஜாயின் பண்ணி ரூமிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆஃப்லைனில் ரூம் வாங்குவதற்கு எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. மினிமம் 2 நபர்கள் அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் ஆஃப்லைன்ல நீங்க ரூம் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ரூம் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக அவசியம். போன்ல இருக்கக்கூடிய ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கியூல நிற்கக்கூடியவங்க அவங்களுடைய ஆதார் கார்டோடு தான் கியூல நிற்கணும். ஆஃப்லைன் கவுண்டர்ல யார் கியூல நின்று ரூம் வாங்க போறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக 21 வயது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். 21 வயது கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ரூம் கொடுப்பாங்க. அவங்களுடைய ஆதார் கார்டை மட்டும்தான் ரூம் புக்கிங்காக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்று மார்ச் 16ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் மற்றும் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் வைத்து திருமலை தரிசனத்திற்காக வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய தரிசன டிக்கெட் மற்றும் டோக்கன்கள்ல எந்த தரிசன ஸ்லாட் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கோ அதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் கண்டிப்பாக கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. இந்த ரூல் பற்றி ஆல்ரெடி டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரூல் இன்னையிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. உங்களுடைய தரிசன நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் நீங்க கியூல ஜாயின் பண்ணணும். அதற்கு ஏர்லியராக வந்தாலோ அல்லது லேட்டாக வந்தாலோ கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டோம் என்பதை டிடிடி தெரிவிச்சிருந்தாங்க. அதனால உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய டிராவலை பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி போய் நீங்க கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். நாளை மார்ச் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யுகாதி பண்டிகையை முன்னிட்டு திருமலை கோவில்ல கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்குது. கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் பொதுவாக காலை 6 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் நடக்கும். இந்த நேரத்துல தரிசனத்திற்கு பக்தர்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் முடிந்த பிறகு காலை 11 மணிக்கு மேலதான் நாளை தரிசனத்திற்காக பக்தர்களை அலோவ் பண்ணுவாங்க. நேற்று மார்ச் 15ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 82,057. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 30,990. உண்டியல் காணிக்கை 4.22 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன கியூ கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் வரை இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 6 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 15 முதல் 20 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரம் ஆகலாம். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.